பெண்மை என்பது மென்மை மட்டுமல்ல, அது தியாகத்தின் உச்சம்னு சொல்லுவாங்க. இயற்கையின் படைப்பில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினமும் தன்னுடைய இனத்தை பாதுகாக்க காப்பாற்ற போராடும், மிருகங்கள் உட்பட. அப்படி தன்னுடைய குஞ்சுகளுக்காக ஒரு பறவை என்னெல்லாம் தியாகம் செய்து என்பதையும் அதனுடைய வாழ்வியலும் பற்றி சுருக்கமாக அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பழங்குடியின மக்கள் திருமணமான தம்பதிகளை இருவாச்சி பறவையை போன்று இறுதி வரை ஒற்றுமையோடு அன்போடு வாழணும்னு சொல்லி தான் வாழ்த்துவாங்களாம். அப்படி என்ன இந்த பறவை ஒற்றுமையாக வாழுது அப்படின்னு பார்த்தோம்னா, இறை தேட்டத்திலிருந்து இளைப்பாறுதல் வரை எங்கு சென்றாலும் 2 பறவைகளும் சேர்ந்து தான் செல்லுமா. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கொள்கையின் அடிப்படையில் இறுதி வரை வாழக்கூடியதாகவும், தன்னுடைய ஜோடி பறவைகளுக்கு விசுவாசமாக இருக்கிறதுனாலையும் இது காதலின் அடையாளமாக காணப்படுது, தியாகத்தின் உச்சமாகவும் போற்றப்படுது. இந்த பறவையின் இனப்பெருக்கும் காலம் என்பது பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும். இந்த இனப்பெருக்கு காலத்திற்கு தயார் செய்யும் விதமாக இந்த 2 பறவைகளும் மிக உயரமான மரங்களை தேடி அலையுமா. நீண்ட நாள் உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடிய மரங்களாம் பார்த்து அதில் குறிப்பாக இலவ மர பொந்துகளில் தன்னுடைய கூட்டை அமைச்சு கொள்ளுமா. எல்லாவற்றிலும் தனித்துவமாக இருக்கக்கூடிய அந்த பறவை தன்னுடைய கூட்டை கட்டுறதுல கூட ஒரு தனித்துவமான ஒரு செயலை செய்யுது. 2 பறவைகளும், அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து தங்களுடைய எச்சிலால் மண்ணை குழைச்சி அந்த பொந்தை முழுக்க சுற்றி மூடிடுமா. இந்த மூடுற இறுதிக்கட்ட நேரத்தில் பெண் பறவை மட்டும் அந்த பொந்துக்குள்ளே போய் அமர்ந்து கொள்ளும். அந்த ஆண் பறவை அந்த இறுதிக்கட்ட வேலைகளை செய்து முடிக்கும். அந்த பெண் பறவைக்கு உணவு கொடுக்குற அளவுக்கு மட்டும் ஒரு சின்ன துவாரத்தை, ஒரு ஓட்டையை மட்டும் விட்டுட்டு அந்த பொந்தை முழுக்க அந்த ஆண் பறவையானது மூடிவிடுமா. இந்த பொந்துக்குள்ளே இருக்கிற அந்த பெண் பறவை 1 to 3 முட்டைகளை இருமா. 7 வாரங்கள் அடை காக்குமா. அடை காக்கின்ற அந்த காலத்தில் அந்த பெண் பறவையானது தன்னுடைய ரெக்கைகளை எல்லாம் பிடுங்கி போட்டுருமா. 3 காரணங்களுக்காக தன்னுடைய ரெக்கைகளை பிடுங்கி போடுதுன்னு சொல்லப்படுது. முதல் காரணம், தான் இடுற முட்டையும் பிறகு பொறிக்கப்படுற குஞ்சுகளும் மெத்தை போன்ற விரிப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும். 2வது காரணம், தன்னுடைய உடல் சூட்டை நேரடியாக முட்டைகளுக்கு செலுத்தி மிக விரைவாக குஞ்சு பொறிக்கணுன்றதுக்காகவும். 3வது காரணம், இந்த பொந்துக்குள்ளே இருக்கிற இடைவெளியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமே அப்படின்றதுக்காகவும். இந்த 3 காரணங்களுக்காக தன்னுடைய ரெக்கைகளை பிடுங்கி போடுது அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய ஜோடி பறவைக்கு வேண்டிய உணவை அந்த ஆண் பறவை தான் சென்று கொண்டு வரும். அந்த ஓட்டை வழியாக, அந்த சின்ன துவாரத்தின் வழியாக தான் கொண்டு வந்திருக்க உணவை அந்த பெண் பறவைக்கு கொடுக்கும். இந்த பறவையின் உணவு உண்ணும் முறையும் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த இருவாச்சி பறவைகளுக்கு நாக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மற்ற பறவைகள் உணவு உண்றது போல இந்த பறவைகளால் உணவை அவ்வளோ சுலபமாக முழுங்க முடியாது. அந்த ஆண் பறவை கொண்டு வர உணவை பெண் பறவை தன்னுடைய அழகால் வாங்கி கொள்ளும். இந்த அழகால் வாங்கி கொண்ட உணவை அந்த வாயின் உட்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி போட்டு தொண்டை கிட்ட கொண்டு வந்த அப்புறம் தான் அந்த உணவை அதால் முழுங்கவே முடியுமா. இதுதான் இந்த இருவாச்சி பறவைகள் உணவு உண்ணும் முறையாக இருக்குது. இந்த பெண் பறவைக்கு வேண்டிய உணவை தேடி கொண்டு வரும் ஆண் பறவை வரும் வழியில் வேட்டையாடப்பட்டு இறந்து போனாலோ, விபத்துனால இறந்து போனாலோ, இறக்கிறது அங்கே ஆண் பறவை மட்டும் இல்லை, அந்த ஆண் பறவையை நம்பி இருக்கிற பெண் பறவையும், இந்த பெண் பறவையை சார்ந்து இருக்கிற குஞ்சுகளும் இறந்து போகிறது ஒரு பறவை இல்லை, அந்த ஒட்டுமொத்த குடும்பமே இறந்து போகுது. அதனால தான் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இருவாச்சி பறவைகளை வேட்டையாடக்கூடாதுன்னு ஒரு சட்டமே போட்டிருக்கு. இந்த பெண் பறவைகள் குஞ்சுகள் பொறிச்சாலுமே ரெக்கை இல்லாத காரணத்தால் வெளியே வந்து பறக்க முடியாது. இந்த ரெக்கை வளர இன்னும் ஒரு 10 to 20 நாட்கள் ஆகுன்றதுனால அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த ஆண் பறவை தான் பாதுகாத்து கொள்ளுது. இந்த இருவாச்சி பறவை இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலை, அருணாச்சல பிரதேசம், அந்தமான் தீவுகள், நேபாளம் போன்ற பகுதிகளில் அதிகம் காணப்படுது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோத்தகிரி, முதுமலை போன்ற பகுதிகளில் அதிகம் காணப்படுது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு சிறப்பு மையம்னு ஒரு மையத்தை அமைச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல்ல இருவாச்சி பறவைகளுக்காக சிறப்பான ஒரு மையத்தை ஏற்படுத்திய அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம். இந்த இருவாச்சி பறவைகளுக்கு அலகு மேலே ஒரு கொண்டை போன்ற அமைப்பு இருக்கிறதுனால இருவாய் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தரும். அதனால கூட இந்த பறவைக்கு இருவாச்சி பறவைன்னு பேர் வந்திருக்கலான்னு சொல்லப்படுது. இந்த இருவாச்சி பறவை 40 to 50 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பறவை இனமாகும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினமும் ஒரு அதிசயம்தான். அதில் இந்த இருவாச்சி பறவைகள் கூடுதல் அதிசயமாக காணப்படுது. காதலை பற்றி எந்த ஒரு புனைவுகளும் இல்லாமல் எழுதணும், பேசணும் அப்படின்னா இந்த இருவாச்சி பறவைகளை பற்றி பேசுவோம், எழுதுவோம். இது போல் யாருக்கும் தெரியாத விஷயங்களை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை நான் போடுற வீடியோஸ் வழியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நன்றி.